ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த 3D ஃபில்லட்டை வந்து 2D டூல் பாத் யூஸ் பண்ணி மிஷினிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டாப்பில் வந்து இந்த 4 எட்ஜ்லேயுமே வந்து நீங்கள் வந்து கர்வ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இது என்ன ஃபில்லட்டோ அதோட கர்வ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட், இது மட்டும் இருந்தாலே போதும். நான் வந்து ஆல்ரெடி இது எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ரைட் கிளிக், மெயில் டூல் பாத், அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்வெப்ட் 2D அப்படின்னு ஒரு டூல் பாத் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கும். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபில்லட்டோட கர்வு. அது கூடவே சேர்த்து நீங்கள் அப்படியே அந்த மேலே நீங்கள் அந்த டாப்பில் ஒரு செயின் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கேட்கும், இது ரெண்டும் எங்கே வந்து இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படின்றத கேட்கும். நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு அடுத்து இன்னொரு பேஜுக்குள்ளே, இந்த பேஜுக்குள்ளே வந்துடும், டூல் பாத்தோட பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு டூல் பாத் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 16 mm புல் கட்ரு. இதோட கார்னர் ரேடியஸ் வந்து 0.8 வச்சுக்கலாம். இப்போ ஸ்வெப்ட் 2D பேராமீட்டர் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து அக்ராஸ் கட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து உங்களோட ஸ்டெப் ஓவர். நான் வந்து ஒவ்வொரு பாஸும் 0.1, ஏன்னா இது ஃபினிஷிங் மாதிரி வச்சுக்கலாம், அதனால 0.1 கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் டு லீவில் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஃபினிஷிங்கிறதுனால நம்ம எதுவும் கொடுக்கல. இதில் வந்து மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள். இதுவும் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இதில் நன்னு வச்சுக்கோங்க, இதில் லெஃப்ட் கொடுத்துக்கோங்க, இதுலேயும் நன்னு, இதுலேயும் லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. இது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாத் கிரியேட் ஆயிரும். இது எப்படி ரன் ஆகுன்றதை பாருங்கள். இது மேலே இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும். இது நான் உங்களுக்கு 3Dயில் வந்து ஓட்டி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் 3D டூல் பாத் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த டூல் பாத் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஸ்வெப்ட் டூல் பாத், வயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. இதுக்கு நீங்கள் வந்து சாலிட் மாடலோ இல்லை ட்ரைவோ செக்கோ எதுவும் கொடுக்க தேவையில்லை, நார்மலாக கொடுத்தாலே போதும். இந்த வயர் ஃப்ரேம் வச்சு அதுவாக வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஓடிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.